தியான வடிவத்துல. முதல் முறையாக இந்த உலகம் எப்படி தோன்றியதோ அதே போலதான் தவம் பண்ணி ஒவ்வொரு யோகியும் தோன்றான். இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற வடிவம். இந்த வடிவத்திலிருந்து, இந்த நீல நிறத்திலிருந்து தோன்றப்பட்டவர் தான் ராமானுஜர். அப்போ ஒரு பெரிய செயல் வடிவமா செஞ்சு அவர் இந்த ஸ்ரீரங்கத்தை பத்தியோ ராமனை பற்றியோ இந்த செயல் வடிவத்தை பத்தியோ அவர் சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பை, பெரிய வாய்ப்பை அவர் உருவாக்குறார். அப்ப இந்த தியானம் பண்ணுகிற மாணவர்களுக்குள்ள எவ்வளவு பெரிய வடிவம், எவ்வளவு பெரிய செயல் இருக்கு. இத நீங்க வேற இதுக்கு பயிற்சியா நம்ம சொல்லி கொடுத்ததுதான். சரணாகதியில இருந்து நீங்க உங்களுடைய வடிவத்தை, உங்களுடைய வேலையை பார்த்தீங்கன்னா அந்த உண்மையான குரு என்பவர் வழி நடத்துவாங்க. அந்த பிரபஞ்ச பேராற்றல் என்பது நீ சில அனுபவத்தை பெற வேணும்னா அந்த அனுபவத்தை காட்டுவாங்க. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோம், இந்த உபதேசத்தை கேட்கறதே பெரிய செயல் தானே, இந்த வடிவத்தை கேட்கறதே பெரிய செயல் தானே, இந்த செயலை வெளிப்படுத்துறோம், அதை கேட்கிறாங்கல்ல, அதுவே பெரிய ஒரு வடிவம் தானே. இதை யாரிடம் பேசுவாங்க? ஒரு பெரிய யோகி உட்கார்ந்து இன்னொரு தனக்கு சமமானவர்கள்ட்ட தானே இதை வெளிப்படுத்துவாங்க. தனக்கு இதை பற்றி அறியாத பொதுமக்களிடம் வெளிப்படுத்துறாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு மாற்றம் இங்கு நிகழப்போகுதுன்னு தானே அர்த்தம். அதை எப்படி ஒரு யோகி வெளிப்படுத்துவார்? அப்ப ஒரு அப்பாவி மக்கள்கிட்ட போய் எதுவுமே படிக்க தெரியாத, அறிய தெரியாத, எப்படி தவத்துல பெரிய முன்னேற்றம் அடையணும்னு தெரியாதவங்கள்ட்ட போய் ஒரு பெரிய யோகி உன் கருவலயத்துக்குள்ள சுத்தி சுத்தி வரணுப்பான்னு சொல்றாருன்னா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நாளை இந்த உலகத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல சில ரகசியங்கள் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறது தானே இதோட தத்துவமாக எடுத்துக்கொள்ளணும். அப்ப ஏதோ ஒரு முயற்சியில் இந்த மக்கள் மடைமாற்றப்பட போகிறார்கள். இந்த மக்களுக்குள் பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட போகிறது. அவர்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ள போகிறார்கள். படைப்போட தத்துவத்தில் மிகப்பெரிய அதிசயமும் மாற்றமும் நிகழப் போகிறது என்பதுதான் இதை நாம் நினைக்கிறோம். இதை வெளிப்படுத்துவதற்கான காரணமாக இதுதான் இருக்கிறது. இது இறைவனை பெருமை பேசுவதற்கு, இறைவனை கொண்டாடுவதற்கு இதுல எந்த வேலையும் இல்லை. ராமானுஜரை பொறுத்தளவுக்கோ மற்ற இறைவனை பொறுத்தளவுக்கோ யோகிகளை பொறுத்தளவுக்கு பெருமை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதோடைய உண்மை ரகசியம் என்பது இறை தத்துவமாக என்னுடைய தியான அனுபவத்திலேருந்து எதுனா, நீ முயற்சி பண்றதுங்கிறது வேண்டாம். சரணாகதி தான் உலகத்திலே முயற்சி. சரணாகதி முயற்சியை நீ சரியா செஞ்சுக்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க பயிற்சிய அதை கரெக்டா முறையாக இந்த உடலை வச்சுதான் நீ அறிய முடியும். இந்த உடலை வச்சுதான் நீ பெரிய வேலையை செய்ய முடியும். அப்ப இந்த உடல் உனக்கு பத்திரம், சரணாகதி ரொம்ப பத்திரம். அப்ப நீ நேர்த்தியாக பிரயாணத்துல இருக்கும்போது உனக்கு ஒரு குருமார்கள் ஏதோ ஒரு வடிவத்துல நீ எதை பெற வேண்டுமோ அதை உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இந்த வெட்ட வெளியில பிரபஞ்சத்தால வழங்கப்படும். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம ஆளுங்க இப்படி உட்கார்ந்துக்கிட்டு சில வீடியோ எல்லாம் பாக்குறேன், இப்படி குதிக்கிறாங்க, டமால் டமால் டமால். என்னடான்னு கேட்டா குண்டலினி சக்தியை ஏத்துறாங்களாம் மேல. அப்புறம் என்னென்னமோ பண்றாங்க, சாகசங்கள், பயிற்சிகள், அதை வேகமாக வெளிப்படைய வைக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் குறுக்கு வழியில எதை செய்தாலும் ஞானம் அடைஞ்சலன்னா நரம்பு விழிக்கும், சில செயல்கள் கிடைக்கும். இப்ப இந்த கேரளா மாதிரி இடங்கள்ல நிறைய இடங்கள்ல மாந்திரிகம், இந்த மாந்திரிகம் பண்ணி எவன் ஜெயிச்சவன் இருக்கிறான்? மாந்திரிகம் பண்ணி சில பேரை முடக்கி போடுவான், சில நரம்புகள் முடக்கி போடுவான், தொழிலை முடக்கி போடுவான், எதா பண்ணுவான். சாதித்தவன் எவன் இருக்கிறான்? எவனாலையும் சாதிக்க முடியாது. அது ஒரு குறுக்கு வழியில ஒரு அழுப்ப சந்தோஷத்துக்கான செயல். எப்படி ஒரு உணவை எடுத்துட்டு கழுத்து வரைக்கும் தான் சுவை, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லையோ, அந்த மாதிரி மாந்திரிகங்கிற செயல் எல்லாம் ஒரு சின்ன சுகம், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. அதே போலதான் குறுக்கு வழியில தியானத்துல ஏதாவது கலைகளை இப்படி கற்றுக் கொடுத்து அப்படி கற்றுக் கொடுத்து உடல்ல இருக்கிறத விழிப்படைய வச்சு நான் இறைவனை அடைஞ்சிடறேன் போறேங்கிறதெல்லாம் வீண். உன் உடலை நீயே துன்பப்படுத்திக்கிற மாதிரியும் நீயே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியும் அதுக்கு குருவுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்யற மாதிரியும் குருவுடைய நிந்தனைக்கு ஆளாகிற மாதிரியும் செயல்தான். இதுதான் எத்தனையோ வடிவத்துல எங்கிட்டலாம் தத்துரூபமா சொல்லுவாங்க. சில ஆசிரமத்துக்கெல்லாம் நான் போறதில்லை, சில இடத்துக்கெல்லாம் நான் போறதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அங்க இருக்கிறது அப்படியே எனக்கு படம் போட்டு காட்டிடுவாங்க. அவங்க என்ன பண்றாங்கிறத என்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனா லட்சக்கணக்கான மக்கள் அங்க உட்கார்ந்துருப்பாங்க. அது காலத்தின் சூழல், காலத்தின் கட்டாயம். இந்த காலத்துல இந்த சூழல்ல அவங்க அங்கதான் உட்கார்ந்து ஆகணும், அப்படிதான் அவங்க இருப்பாங்க.
ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சுதந்திரமாகி முதல் முறையாக இந்த தேசத்துல, இந்த நாட்டுல ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சி டெல்லியில இப்ப சமீப காலத்துல ஆட்சிக்கே வர முடியல. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப முதல் முறையாக கையெழுத்தை போட்டு ஃபர்ஸ்ட் ஜனநாயகத்துல ஆட்சி பொறுப்பு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல என்ன பல்ட்டி அடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப இதை பற்றி என்ன என்ன செயல் வடிவமா இருக்குன்னா, அந்த கால சுழற்சிக்குள்ள அதற்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை அறிய முடியாது. அதுக்குள்ள இருக்கின்ற செயல் வடிவத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். அப்ப அங்க ஆசிரமத்துக்குள்ள நடக்கிற தத்துவத்தையும் பார்க்கிற செயல்களையும் பார்க்கிற பேர் இன்பத்தையும் பார்த்துட்டு அங்க சுழலலாம். ஆனால் அந்தக்குள்ள இருக்கின்ற ரகசியத்தை அறியறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம், ரொம்ப 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 ஒரு 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 செயல். நான் தான் சொல்றேன், இந்த கண்ணோட இந்த இந்த கழுத்தை தாண்டி இரு சுவாசத்துல போய் இந்த நெத்தி புருவ மட்டையில இருக்கிறவன் இந்த சுழற்சிக்குள்ள சிக்கி விழுந்துருவான் உள்ள. எவனும் போய் உள்ள ரெண்டையும் ஜாயின் பண்ண வைக்கிறது அவ்வளவு சாமானியமா நடக்குது. இப்ப இதுக்குள்ள பல பேர் பொத்துன்னு விழுந்துருவான். அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமானா வழங்கப்படாது. அடுத்த பிறப்பு தான். ஏன்னா அந்த கருங்குழிங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு முதல் முறையாக படைப்பே இல்லாதப்ப இருந்த இடம் மாதிரி அது ஒரு இடம். திருப்பி அடுத்த செயல் தான் பார்க்க முடியும். அதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது. அந்த கரும்புலிக்கு போறதுக்கு முன்னாடி எவன் இருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். இப்படிதான் இந்த செயல் வடிவம் இருக்கு. இந்த செயல் வடிவத்தெல்லாம் மாணவர்கள்ட்ட யாரும் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ராம உபதேசம் மாதிரி, ஒரு கிருஷ்ண உபதேசம் மாதிரி, ஒரு சிவனுடைய உபதேசம் மாதிரி, ஒரு பார்வதியோடைய உபதேசம் மாதிரி. இது இறைவனால் கொடுக்கப்பட்டா மட்டும்தான் இதை கொடுக்க முடியும். இது நாமளா ஒரு தாண்டோண்டித்தனமாக ஒரு செயலை எடுத்துட்டு சொல்லிட முடியாது. அது இறையால் அதுக்கு அனுமதி கிடைத்தாதான். ராமானுஜர்கிட்ட அவர் குருநாதர் ஒரு மந்திரத்தை கொடுத்த போது அந்த மந்திரத்தை அவர் ஊர் முழுக்க அந்த ஓம் நமோ நாராயணங்கிற மந்திரத்தை அவர் கொடுத்துட்டாரு, அந்த செயல் வடிவத்தை கொடுத்துட்டாருன்னு சொன்னோன்னா குருவே ரொம்ப வேதனைப்பட்ட போது அவர் அதையும் தாண்டி இந்த மக்கள் இந்த செயல் வடிவம் எல்லாம் பெறட்டும் அப்படின்னு சொன்னார்ல. அதே மாதிரி அந்த ராமானுஜருடைய செயல் வடிவம் எடுக்கும் போதுதான் இந்த உடல்ல இருக்கிற கருங்குழியை பத்தி ரொம்ப டீட்டெயிலாக இந்த உலக மக்களுக்கு நாம கொடுக்கிறோம். அது ராமானுஜருடைய செயல் வடிவத்திலிருந்து வெளியில வருது. அன்று ராமானுஜர் எப்படி ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல இன்று நம் மூலியமாக இந்த செயல் வடிவத்தை வெளிப்படுத்துறோம். அப்ப நீங்க எந்த கலை வேணாலும் பண்ணலாம். நீங்க நான் ஓப்பனாவே சொல்றேன், இந்தியாவில் இருக்கிற எந்த குருமார்கள்ட்டையாவது எந்த யோகா சென்டர்லையாவது இந்த கருங்குழியை பற்றி முழு விளக்கம் என்ன இருக்கு, இந்த செயல் வடிவத்தை பற்றி என்ன செயலாக்கம் இருக்கிறது, இது வேணும்ல. அப்ப இது பாடம் படிக்கிறது கிடையாது இல்ல. ஒரு 25-30 குருமார்கள் இருப்பாங்க. அவங்களுடைய படிப்புல படிச்சுட்டு நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் வந்துடும். இப்ப நமக்கு ஒரு அனுபவத்துல சில நரம்புகள் விழிக்கும் போது நமக்கு சில காட்சி எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தியானம் எடுத்துடலாம், 10 மாணவர்களை சந்தோஷப்படுத்திடலாம். ஆனா நாம தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல இண்டிபெண்டா நாம அனுபவம் பெற்று அந்த ஆனந்தத்தை நாம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மள 1000 பேர் கும்பிடுவான், ஆனால் இறைவனிடம் இருந்து இறைவனை முழுசா பார்க்க வேண்டியதெல்லாம் நம்ம பார்த்தரணும். 1000 பேர் கும்பிடுவான், நல்ல அனுபவம் பெற்றவனை கவனிச்சிங்கன்னா அதை பெருசா எடுத்துக்க மாட்டான். அப்படியே அதை பெருசா எடுத்துக்கிட்டாலும் என்ன பண்ணுவான்னா, அவன் என்ன கும்பிடல ராமனை கும்பிட்டுக்கிட்டு இருக்கான், இதுக்கு காரணம் நான் கிடையாதுன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? ஒவ்வொரு முறையும் இந்த மாலையை கழுத்துல எடுத்து போடும்போது இந்த மலைக்கு தான் போடுறாங்க, இல்ல உள்ள இருக்கிற சக்திக்கு போடுறாங்க, எனக்கு இல்லை அப்படிதான் கழுத்துல போடுறேன். அது நமக்கு கிடையாது. பாக்குறவங்களுக்கு நமக்கு நினைப்பாங்க, அது இல்லை. அது எவனுக்கு அதை காட்டி கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு 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 அனுபவத்தை ஒரு நரம்பு விழிச்ச இடையில உடல்ல ஒரு தன்மை கிடைக்கலன்னா என்ன நீ பார்க்க மாட்டியே. அப்ப என்ன நீ பார்த்ததுக்கு இந்த பிரபஞ்சம் தான் காரணம். முழுமையாக எனக்கு கிடைக்கிற கும்பிடு, எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம், இது எல்லாமே அவருக்குரியது. அந்த அனுபவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்ததுனாலதான், அந்த அனுபவத்தை நான் பெற்றதுனாலதான் என்னை ஒருத்தர் தேடி நாடி வர்ற, இல்லைன்னா வரமாட்டாரு.
இதுதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப முழுமையாக ஒரு குருமார்கள் என்பவர்கள் அதை காத்திருந்து பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நீங்க ரொம்ப அதுக்குள்ள என்ன பெரிய ரகசியம், பெரிய வடிவம் என்ன இருக்குன்னா, நீங்கள் அதை காத்திருந்து பெற்றீங்கன்னா அதோடைய முழுமை தன்மையோட வந்தீங்கன்னா தான் ஒரு வேலை செய்ய முடியும். பல குருமார்கள் சொல்றதே அதுதான். எல்லாரும் படைக்க முடியாது, எல்லாரும் சிதம்பர ரகசியத்தை அறிய முடியாது, எல்லாரும் வடலூர்ல இருக்கிற தன்மைக்கு, அந்த யோகி தன்மைக்கு போக முடியாதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் அந்த அனுபவம் பெற வரைக்கும் காத்திருக்கணும். அது எப்ப வேணாலும் நிகழும், எப்படி வேணாலும் நிகழும். ஆனால் அதுக்கு காத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கும்? அதான் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்காம அப்படியே காத்திருப்பாங்க. பல மலைகள்லையும் பல குகைகள்லையும் காத்திருந்தாங்க எத்தனையோ யோகிகள். அந்த நாடி இப்படி இணைஞ்சு ஒரு வடிவம் கிடைச்சிருமா, அதை பார்த்துருவோமா, அதுதான் இறைவன் தரிசனம். அதற்கப்புறம் நீ மனுஷன் கிடையாது, நீ போய் பணி செய்ய. அப்போ உனக்கு இறைவன் வெட்ட வெளிச்சமா உனக்கு எல்லாத்தையும் காட்டுவான். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நீ மனிதன் இல்லை, நீயும் நானும் ஒண்ணுதான். நீ வேலை செஞ்சானா நான் வேலை செஞ்சானா, அதான் அதோடைய செயல் வடிவம். அப்ப இது இந்த மகா சிவராத்திரிக்கு பங்கன் நடத்துறது, இந்த தைப்பூசத்துக்கு பங்கன் நடத்துறது, இந்த மற்ற பங்கன் நடத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது பல லட்சம் மக்கள்கள், பல ஆயிரம் மக்கள்களை இந்த தியானத்துக்காக நிறைய பேர் ஈர்த்து ஒரு செயல் செய்யறது, ஒரு வடிவத்தை பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். உங்கள் உடல் என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது, நீங்க என்னத்தை சந்திக்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். பின்னாட்கள்ல நீங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க.